வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற படம் வந்து ஒரு 3 படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். வித்தைக்காரன், பைரி பாகம் 1, அப்புறம் ரணம். இந்த 3 படத்தோட ரிவ்யூ வந்து ஒட்டுக்காவே பார்த்துடலாம். ஏன்னா 3 படத்துலையுமே வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அதனால் வந்து நான் 3 படத்தையுமே வந்து ஒட்டுக்கா வந்து சொல்லிடுறேன். முதல்ல வந்து பைரி பாகம் 1ல வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறா சண்டை தாங்க. மாரி படத்தில் தனுஷ் சார் பண்ணுறாரு இல்லையா, அதில் வந்து புறா ஃபைட் பண்ணுறது, அந்த பந்தயமெல்லாம் வந்து காமிக்க மாட்டாங்க. இந்த படத்தில் வந்து காமிக்கிறாங்க. அதை வச்சு நிறைய வந்து சண்டை வழக்கு, வெட்டு குத்து இதெல்லாம் வந்து வருது. இதை வந்து படம் ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. படத்தில் நல்ல விஷயம்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. பெத்த அம்மாவே வந்து வாடி போடின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து புறாவையில் அறுத்து எறிகிற மாதிரி நிறைய சீன்கள்லாம் இருக்குது. இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வித்தைக்காரன். இந்த படத்தில் என்னன்னாக்கா தில்லாலங்கடி படம், அப்புறம் சூரியும் விஷ்ணு விஷாலும் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது என்னமோ படம், அதில் வர காமெடிலாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வசூல்ராஜ் MBBS, அதில் துடைக்கிற சீன்லாம் வரும் இல்லையா, அதை வச்சு ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 படத்துலையுமே ஒரு கலவையாக சேர்ந்து, ஒரு தில்லாலங்கடி படத்தில் வந்து ஜெயம் ரவி வந்து எப்படி ஒரு தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணி நிறைய திருடுவாப்பில் இல்லை, அதுதான் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. திருடி ஒரு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாக இருக்காங்க இல்லையா, ஐசியூ பேஷண்ட்டு, இவங்களுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. படத்தோடைய ஆரம்பத்திலேயே வந்து சதீஷ் அவர்கள் வந்து இந்த மாதிரி தான் தில்லாலங்கடி வேலை பண்ணி ஏமாத்துவார் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதுவே வந்து படம் ஃபுல்லாக வந்து எடுத்து காமிச்சதுனால வந்து நமக்கு ஒரு சலிப்பு தட்டிடுது. வில்லன் கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வடிவமைச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஆனால் வில்லன் கதாபாத்திரம் வந்து எதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இல்லை. அதனால வந்து நமக்கு உட்காந்து என்னப்பா படத்தை சீக்கிரம் முடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிடுச்சு. இவர் தான் தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணுவார் நமக்கு படத்தோட ஆரம்பத்திலே காமிச்சிட்டாங்க. இது படம் ஃபுல்லாகவே கன்வே பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இது வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அடுத்து நீங்கள் பார்க்க போகிற படம் வந்து ரணம். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா மலையாளம், தமிழ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கதை தான். கிரைம் த்ரில்லர் ஸ்டோரிங்க. அதை வந்து ஒரு கொலை பண்ணிடுவாங்க. அந்த கொலைக்கு பின்னாடியில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து தேடுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் வந்து இந்த கொலை வந்து இதுக்காக தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரங்கள்லாம் காட்டி ஒரு ஃபில்லப் பண்ணிடுவாங்க இல்லையா. இந்த மாதிரி கிரைம் ஸ்டோரிகள்லாம் வந்து நிறைய வந்துருச்சு. இப்போ சைரன் படத்தில் கூட ஒரு சப்ஜெக்ட் வந்து அதே மாதிரி தான் அந்த படமும் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு கொலை பண்ணிட்டு அந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு கிரைம் த்ரில்லர் காட்டுவாங்க இல்லையா, அதை வந்து படமாக பண்ணியிருக்காங்க. இந்த 3 படமே வந்து ஒரு சுமாரான ஒரு ஏவரேஜான படம் தான். இந்த 3 படங்களுமே வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த 3 படத்தோடைய ஸ்டோரியுமே வந்து பெருசாக வந்து படத்தில் ஒரு எந்த ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. 3 படத்துலையுமே வந்து ஒரு கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. அதனால தான் 3 படத்தையுமே வந்து ஒட்டுக்கா வந்து ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.